இருக்கணுங்க. எங்க தலைவர் குறமா நினைக்கிறாங்க. நானும் லேடிஸுங்க பைபாஸ்ல போய் உட்காரு தயாரா இருக்கணுங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்காதுங்களா? எதுக்கு போராட்டம் பண்றாங்க, ரயில் மறியல் பண்றாங்க. நம்ம தகுதியும் இல்ல, நம்ம இங்க இருக்கிறது தகுதியும் இல்ல. நம்ம தகுதி வந்து 5 நாள் மட்டும் நம்மளுக்கு சட்டத்து மூலியமா பந்தல் போட்டு இங்க அமர வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம போவாடு என்னன்னு கேட்கிறோம். என்னங்க இந்த வயது இப்படி உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு முடியாது. நாம இன்னைக்கு மாலையில் எதுவும் தெரியுதுன்னா நம்ம ஒரு முடிவு நம்ம லேடிஸ் தான் பண்ணாங்க. நம்ம ஜென்ஸுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த மாதிரில நம்ம அந்த மாதிரி கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அவங்கள வீட்டுக்கு போட்டு நாமள போறோம். எங்க உட்கார் போற தயார், எல்லாம் போற தயாரா, எல்லாம் போற தயாருங்க. பிள்ளை வந்து கூட கூட்டிட்டு பார்த்தாங்க தயாராக பள்ளிக்கூட நீ விட்டாச்சுங்க. பிள்ளை கூட்டிட்டு போறோம். மாடுகள் இருந்தா கூட குடிச்சிட்டு வர சொல்ல இருக்கிறவங்க எல்லாம் போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க பார்த்து பண்ணாங்க. ஏன்னா மற்ற வீட்டுக்கெல்லாம் பிரச்சனை வண்டி போராட்டம் பண்ணி எல்லாம் சீக்கிரம் முடிச்சு விட்டுறாங்க. ஏன் நிதி தரிகாரங்க மட்டும் முடிச்சு விட மாட்டேங்கிறாங்க? ஏன் நிதி தரிகாரங்க மட்டும் முடிச்சு விட மாட்டேங்கிறாங்க? அப்படி ஒரு நம்ம ஒரு இதா இருக்கிற பாருங்க இந்த தமிழ்நாடு அரசுக்கு. இன்ன வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணமார்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம்.